ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேலபர்னுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஃபேர்லாண்ட்லேருந்து 5 ரோடு போகிற வழி. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஃபிலிப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூரில் கிடைக்கிற அரேபிக் டெசர்ட் வந்து இப்போ நம்ம சேலத்துலேயும் கொண்டு வந்திருக்குறாங்க. மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனு கார்டில் பாருங்கள் நிறைய வகையான வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மெனுவில் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா சலன் கட்டியாக தான் ஆர்டர் பண்ணோம். ஹெபா கேக்கு, கப்ஸா எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். நான் போய் மெனு கொடுத்தேங்க. மெனு கொடுத்துட்டு இது கிடைக்குமா, எல்லாம் கலந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஃப்ளேவர் தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சலன் கட்டியால் டியோ சலன் கட்டியான்னு இருந்துச்சு, அது வாங்கிட்டோம். நீங்கள் ஒரு ஃப்ளேவரில் பார்த்திங்கன்னா பிஸ்தா, கிண்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும், நியூட்டலா இந்த மாதிரி. நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா டியோ சலன் கட்டியாக தான் வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே அப்படியே செம்மையாக பார்க்குறப்பயே மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றப்ப நல்லாவே இருந்துச்சு, சூப்பர்னுலாம் சொன்னான். அதுக்கப்புறம் நான் வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் பிஸ்தாவும் போட்டிருந்தாங்க. நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது, இன்னொரு கப்பு வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை, எல்லாம் சேமியா தான். மேலே மட்டும் கொஞ்சம் மட்டும் அந்த க்ரீம் ஊற்றிட்டு கீழே ஃபுல்லாக இதுதான், கீழே ஃபுல்லாக சேமியா தான். அதுதான் என்ன பண்ணோம், சரி கிண்டிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாகுதா அப்படின்ட்டு. ஆனால் கிண்டிட்டு சாப்பிட்டு பார்த்தா அதோட மோசமாக இருக்குது. நாங்களும் கொஞ்சம் அப்படியே நல்லானாலும் நல்லாக்குதுன்னு சிரிச்ச மாதிரி காட்டிக்கிட்டோம். எங்களுக்கு அந்த கடையில் எதுவுமே பிடிக்கல. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போய் பார்த்தா தான், சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது ஏன் தான் இப்படி பொய்யா சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அது எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பிடிக்கல எங்கள் 2 பேர்த்துக்குமே. அதுக்கப்புறம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். அங்கே வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு மனசே கேட்கல. அதுக்கப்புறம் அங்கே வந்த வாட்டி பார்த்திங்கன்னா நவீன் பரோட்டா கடைன்னு இருக்கும், அங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம். அங்கே வந்து நூல் பரோட்டா அப்புறம் பன் பரோட்டா எல்லாம் கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸான கடையாட்டுக்குது, செம்ம கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டைனிங்கில் உட்காந்த வாட்டி பார்த்திங்கன்னா பன் பரோட்டா வச்சாங்க. எனக்கு ஒரு செட்டு, அவருக்கு ஒரு செட்டு பன் பரோட்டா வச்சு நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு வாங்கிக்கிட்டோம். சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருந்துச்சு, உண்மையாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா ஃபேன் இல்லைங்க, வேர்க்குது. வீட்டுக்காருக்கும் வேர்க்குது, எனக்கும் வேர்க்குது. அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னான். 10 ஆஃப் கேட்டால் 10 ஆஃப் 10ன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல் பரோட்டா வந்துச்சுங்க. நூல் பரோட்டா நானும் ஒரு செட்டு வாங்கிக்கிட்டேன், அவன் ஒரு செட்டு வாங்கிக்கிட்டான். நூல் பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா நூலாக இருந்துச்சு. நல்லா அப்படி பாருங்கள், உதிரியாக நல்லா நூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பொய்யெல்லாம் வீடியோக்காகலாம் நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. நீங்கள் வேணால் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரப்போ இந்த பிளேஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இலை பரோட்டா எல்லாமே இருந்துச்சு சிக்கன்லேருந்து. அப்புறம் இவன் ஆஃப் பாயில் ஒன்று சொல்லிக்கிட்டான், எனக்கு வேணான்ட்டேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் இவன் ஆஃப் பாயிலை பார்த்திங்கன்னா அப்படியே வாய்க்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சேலம் ஸ்டேட் பேங்க் காலனிக்கிட்ட இருக்கிற சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் ஸ்டைல் யூனியன் பக்கத்துலேயே இருக்கும் டால்சிக் தான் வந்திருந்தோம். டால்சிக் வந்தோடனே மெனு கொடுத்தாங்க. மெனுட அதில் இருக்கிற மாதிரியே தான் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கடையிலையும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்படின்னு சொல்லிட்டு லோட்டஸ் பிஸ்காஃப்னு ஒன்று புதுசாக இருந்துச்சு. சரி நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மெனு கொடுத்தாச்சு. மெனு கொடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்காரன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல, எங்கேயாச்சும் வந்த வாட்டி கேக் எடுத்து வைக்கிறானே அப்படின்னு முதல்ல நாங்கள் நினச்சோம். ஆனால் ஓகே, கேக் வச்சான். அதுக்கப்புறம் மேலே ஏதோ மில்க் மாதிரி ஊற்றினான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தான் சேமியா போடுறாங்கன்னு பார்த்தா இங்கே அள்ளி கொட்டுறான். அவ்வளோதான், நப்பியாச்சு போங்க டப்பாவே, சேமியா தான். அதுக்கு நம்ம வீட்லேயே வாங்கி சேமியா சாப்பிட்ருக்கலாம். மேலே அதுக்கப்புறம் அது ஊற்றினாங்க பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு. அப்படி இருந்துச்சு. அப்படி பார்க்குறப்பே மேலே திங்கிறப்ப நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போக தெவிட்டிருச்சு. அப்புறம் மேலே பிஸ்கெட்லாம் வச்சு கொடுத்தாங்க, அந்த பிஸ்கெட்டு. அப்புறம் நாங்கள் பார்சல் சொல்லிடுங்க அப்படின்ட்டு பார்சல் வாங்கிட்டு இவங்க அம்மா வந்து இட்லி கேட்டாங்க, இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். பாய்.